வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தில் உங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அவர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சில பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு மனதிற்குள் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். மேஷம் ராசிக்காரர்களை வெளியுலகம் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய குடும்பத்திலேயே நம்முடைய மனதை அறிந்திருக்க வேண்டியவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொண்டால் அந்த வழி மிகவும் ஆழமாகவே இருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட வழிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இந்த அனுபவங்கள் எல்லோருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்தாது. ஆனால் சிலருக்கு இது வாழ்க்கையின் மிகவும் கஷ்டமான நினைவுகளில் ஒன்றாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இதை நினைத்து பார்த்தாலே மனதிற்குள் அவ்வளவு வழிகள், அவ்வளவு கஷ்டங்கள். யாரிடம் போய் இதை சொல்லுவது? குடும்பத்திலே இப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்பட்டு விட்டதை இன்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் உங்களை உயிரோடு கொன்று கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் குடும்பத்திற்காக பல விஷயங்களை விட்டு கொடுத்திருக்கலாம். அதுவும் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் குடும்பத்துக்காக விட்டு கொடுத்துவிட்டு குடும்பம் தான் எனக்கு முக்கியம் என்று இந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நீங்கள் எல்லா விதமான முடிவுகளையும் எடுத்துக்கொண்டு இருப்பீர்கள். அதற்கான ஒரு கடின உழைப்பையும் போடக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் தான். உங்களுடைய ஆலோசனைகளை, உங்களுடைய ஆசைகளை ஒதுக்கி வைத்து மற்றவர்களின் நலனை முதலில் நீங்கள் நினைத்து கொண்டு நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி நல்ல நிலைமைக்கு கொண்டு போகலாம் என்று நீங்கள் மனதிற்குள் போட்டு வைத்த ஒரு விஷயங்களை நிச்சயமாக வேறு. ஆனால் அந்த தியாகங்கள் எல்லாம் அனைவருக்கும் தெரியாமல் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போயிருக்கலாம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சில நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். நான் இதை உங்களுடைய நலனுக்காகத்தான் செய்தேன் என்று சொல்ல நினைத்த தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் கூட யாருடைய மனதையும் மாற்றுவதற்காக நடந்தவைகள் கிடையாது. அப்போது ஏற்பட்ட அமைதியான தனிமை வெளியில் தெரியும் சண்டையை விட அதிகமாகவே உங்களுடைய மனதை நிச்சயமாகவே பாதித்து போட்டிருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையோ, இந்த மாதிரி அனுபவங்கள் உண்டாகி இருக்கிறதா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். ஒரு மனிதனுக்கு வெளியில் எத்தனை எதிரிகள் இருந்தாலும் வீட்டுக்குள்ள நிம்மதி இருந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும். வெளியில் இருப்பவர்கள் ஆயிரம் சொல்வார்கள். ஆனால் குடும்பத்தில் பெற்றோர்களும் நம்மளுடைய வாழ்க்கை துணைகளும் நம் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையவே உயர்த்தும் என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டு நடந்தால் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். ஆனால் உங்களுக்கு சொந்த குடும்பத்திலேயே உங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் அமைந்தது ஒரு சாபமாகவே இன்னும் இருந்து கொண்டும் இருக்கும். நீங்கள் குடும்பத்திற்காக எவ்வளவு தான் உழைத்தாலும் உங்களை ஒரு ஏடிஎம் இயந்திரமாகவே பார்த்தார்களே தவிர உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு என்பதை யாரும் இதுவரைக்கும் தேடி கொடுக்கவில்லை. உங்களின் சில கோபமான வார்த்தைகளை மட்டுமே பிடித்து கொண்டு உன்னால எங்களுக்கு என்ன நிம்மதி என்று அவர்கள் கேட்ட கேள்விகள் உங்களை நிச்சயமாக நிலைக்குலைய வைத்திருக்கும். ஆனால் அத்தனை சுமைகளையும் தாங்கக்கூடிய உங்களுக்கு குடும்பத்தின் ஆதரவு கிடைக்காதது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டு இது எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை உடைத்து போட்டது என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் நன்மைகள் என்பது தானாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது. மேஷம் ராசி என்பர்களை உங்களுடைய உடன் இருப்பவர்களால் ஒத்துழைப்புகள் ஏற்பட்டு நீங்கள் எது சொன்னாலும் உங்களுடைய உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவிகளை இந்த ஒரு நேரத்தில் தேடி கொடுப்பார்கள். உங்களுடைய நிலைமைகளை அவர்கள் புரிந்து கொண்டும் நடப்பார்கள். மேஷம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது. பரணியில் பிறந்தவர்களுக்கு புரிதல் என்பது உண்டாக்கி மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவுகள் ஏற்பட்டு அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே மாறும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். தடைப்பட்ட சொத்து விஷயங்களில் சாதகமான ஒரு திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட தொடங்கும். பாகப்பிரிவினை சிக்கல்கள், பூர்வீக சொத்து தகராறுகள் அல்லது நிலம் சம்பந்தமான நீதிமன்ற வழக்குகளில் உங்களை வாட்டி எடுத்த இழுப்பறிகள் இப்பொழுது முடிவுக்கு வந்து உங்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். எப்பேற்பட்ட தடைப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய ஒரு தீர்வானது உங்களுக்குள்ள கிடைத்துவிடும்.
நீங்கள் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பங்குகள் எந்த விதமான தங்கம் தடையுமின்றி உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. சொத்துக்களை விற்று பணம் ஆக்க நினைத்தவர்களுக்கு நல்ல விலைக்கு கைமாறுகான ஒரு வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது நிச்சயமாகவே கிடைக்கும். நீண்ட நாட்களாக ஒரு சொந்த வீடு அல்லது மனை வாங்க வேண்டும் என்று கனவு கொண்டிருந்த மேஷம் ராசியான உங்களுக்கு அந்த கனவு நனவாவதற்கான அத்தனை சுபயோகங்களும் இப்பொழுது உங்களை தேடி வந்துவிட்டது. இனிமேல் நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எதை செய்தாலும் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் நிச்சயமாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு வீடு, ஒரு நிலம், குடும்பத்தின் நீண்ட நாள் ஆசை, இவை தொடர்பான விஷயங்கள் பல காரணங்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தாமதத்தை தேடி கொடுத்திருக்கலாம். ஆவணங்கள், பேச்சுவார்த்தைகள், குடும்ப கருத்து வேறுபாடுகள் அல்லது சட்ட ரீதியான நடைமுறைகள் எதுவாகவே இருந்தாலும் இது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவடைந்து என்ற கவலைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போக ஆரம்பிக்கும். ஆனால் சில நேரங்களில் நீண்ட நாட்களாக நின்று கிடந்த விஷயங்கள் இப்பொழுது மெதுவாக முன்னேறக்கூடிய ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த ஒரு காரியங்களையும் செய்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பொறுமையுடன் தேவையான ஆலோசனைகளை பெற்று செயல்பட்டால் சிலருக்கு சாதகமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். எனவே நீங்கள் மற்றவர்களை நம்புவதை விட உங்களுடைய திறமைகளை நீங்கள் நம்பி எந்த முடிவுகளையும் எடுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். தாமதங்கள் என்பது எல்லா நேரத்திலும் அது தோல்விகளை தேடி கொடுப்பது கிடையாது. வெற்றிகள் பொறுமையாகத்தான் கிடைப்பதும் என்பதை உங்களுக்கு நிரூபிப்பதற்காக மட்டுமே தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பிறந்தவர்களுக்கு புரிதல் என்பது உண்டாக்கி மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவுகள் ஏற்பட்டு அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே மாறும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். தடைப்பட்ட சொத்து விஷயங்களில் சாதகமான ஒரு திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட தொடங்கும். பாகப்பிரிவினை சிக்கல்கள், பூர்வீக சொத்து தகராறுகள் அல்லது நிலம் சம்பந்தமான நீதிமன்ற வழக்குகளில் உங்களை வாட்டி எடுத்த இழுப்பறிகள் இப்பொழுது முடிவுக்கு வந்து உங்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். எப்பேற்பட்ட தடைப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய ஒரு தீர்வானது உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். நீங்கள் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பங்குகள் எந்த விதமான தங்கம் தடையுமின்றி உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. சொத்துக்களை விற்று பணம் ஆக்க நினைத்தவர்களுக்கு நல்ல விலைக்கு கைமாறுகான ஒரு வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது நிச்சயமாகவே கிடைக்கும். நீண்ட நாட்களாக ஒரு சொந்த வீடு அல்லது மனை வாங்க வேண்டும் என்று கனவு கொண்டிருந்த மேஷம் ராசியான உங்களுக்கு அந்த கனவு நனவாவதற்கான அத்தனை சுபயோகங்களும் இப்பொழுது உங்களை தேடி வந்துவிட்டது. இனிமேல் நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எதை செய்தாலும் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் நிச்சயமாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு வீடு, ஒரு நிலம், குடும்பத்தின் நீண்ட நாள் ஆசை, இவை தொடர்பான விஷயங்கள் பல காரணங்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தாமதத்தை தேடி கொடுத்திருக்கலாம். ஆவணங்கள், பேச்சுவார்த்தைகள், குடும்ப கருத்து வேறுபாடுகள் அல்லது சட்ட ரீதியான நடைமுறைகள் எதுவாகவே இருந்தாலும் இது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவடைந்து என்ற கவலைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போக ஆரம்பிக்கும். ஆனால் சில நேரங்களில் நீண்ட நாட்கள்